ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நிறைய பேர் வந்து வெள்ளை பாகலோட விதைகள் கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் இப்போ பாவக்காய் பறிக்கிறதே விட்டுட்டேங்க. நிறைய போட்டுட்டேன், அவ்வளோத்தையும் விதைக்கி விட்டுட்டேன். ஏன்னா வெள்ளைப்பாகல் மேலே எல்லாருக்கும் அப்படி என்னமோ ரொம்ப பெரிய ஈடுபாடு இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நானுமே இப்படி தான் ஏதாவது ரேர் வெரைட்டிஸை பார்த்தோம் நான் அப்படி ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தையாக கேட்குறது. அதை சமைச்சு சாப்பிட்டு செழிச்சு போனதுக்கப்புறம் இதுக்காக இவ்வளோ அடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. அந்த கொடி உருளையே அந்த மாதிரி தான். அப்படி ஒன்று எனக்கு பிரமாதம், ஐயோ இதுக்காக இவ்வளோ அடிச்சுக்கிட்டோமே அந்த மாதிரி தோணவே இல்லை. அதே மாதிரி நெய் மிளகாய் பாருங்கள், சும்மா கிடக்குது. அவ்வளவு ஒரு 10 நாள் சமைச்சிருப்போங்க, ஒரே வெரைட்டி ரைஸாக சமைச்சிருப்போம். இப்போ அதை அப்படியே விட்டாச்சு, இப்போ மக்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ ரேர் வெரைட்டிஸ் எல்லாமே கொஞ்ச நாளில் சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு, பாவக்காவும் அப்படி தாங்க. இது நம்ம ரொம்ப கசக்குது, நம்ம ஊர் பாவக்காய் தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஓகே, உங்களுக்காக நான் விதை விட்டுருக்கேன். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நான் சொல்கிறேன், நிறைய சாப்பிட்டு அப்படி ஆகிடுச்சுன்னு